ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் பீஸ் நாடு. நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா 113 சாப்டர் பத்தி பார்க்க போறோம். இந்த மங்காவோட சாப்டர் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணி நீங்க ஒன் பீஸ் மங்கா இதை படிச்சுக்கலாம். அதான் பாத்தீங்கன்னா இந்த மங்கா இப்ப மெயினான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிவீல் பண்ணிருக்காங்க. அவர் பேர் வந்து ஸ்கூப்பர் கியபான். இவர் வந்து யாருன்னா கிங் ராஜரோட லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த மங்காலேயே ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்னா இதை வச்சுதான் ஆக்சுவலி இந்த மங்காவே மூவ் ஆயிருக்கு இப்போ. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ராங்கி? நீங்க வந்து என்ன ஒரு சிம்பிளா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களை வந்து ராஜரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு ஒரு எனர்ஜிக்கா சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு யார் வந்து ஸ்கூப்பர் காவானுக்கு தனியா ஒரு பேக் ஸ்டோரியா வருது சொல்லுவாங்க. இந்த சாப்டர்ல வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப ஆரம்பிக்கிறது வந்து இந்த சாப்டர் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வழக்கம் போலதான் எங்கால வந்து நாமி, ஜோரோ, லூஃபி, அந்த ரோட எல்லாமே அந்த கீயை தேடி சொல்லுவாங்கல்ல. அந்த கேசல ஃபுல்லா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க சொல்லுவாங்கல்ல. ஆனா கீ தான் கிடைக்கல சொல்லுவாங்கல்ல. அப்படியே லைட்டா வந்து ஒரு ஒரு சிம்மாசனத்தை காட்டுறாங்க. வந்து சிம்மாசனத்தை பார்த்து என்னது இவ்வளவு பாழடைஞ்சு இருக்கு அப்படி சொல்லி, இது வந்து ஆனா உடஞ்சதெல்லாம் இப்ப வந்து ரீசெண்டா உடஞ்சமே இருக்குன்னு எல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கப்ப, எங்கால் லூஃபி வந்து ஓடி அந்த என்னடா ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிம்மாசனத்துக்கு நேரா இந்த ஷீட் போடுறது எங்கால வந்து ஓடுறான் சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு திங்க வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. வந்து அது வந்து நம்ம 5 எல்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க தெரியுமா இதுக்கு முடியாது. அந்த சும்மன் டிமான்ஸ் அந்த ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் ஆட்டம் ஒரு இது கட்டுறாங்க. வந்து அதை பார்த்தோன்னா இது எங்கேயும் நான் பார்த்தமே இருக்குன்னு லூஃபி வந்து ஒரு ஆச்சரியமா கேட்கறான். வந்து ஆனா கிட்டத்தட்ட 5 எல்டர்ஸ் கிட்டத்தட்ட ஃபைட் பண்றப்ப யூஸ் பண்ண அந்த சும்மன் டிமான் ஜூஸ்டுவே, அது என்ன நருட்டோல சொல்லுவாங்க ஜுஜுஸ்டு, அந்த இதே தலைவர் வந்து டக்குன்னு மறந்து போச்சு. லூஃபி பீயிங் லூஃபி ஃப்ராங்கி, லூஃபிக்கு என்ன சண்டை போடுற யார் சண்டை போடுறன்னு தெரியாது. அதுதான் அவர் வந்து என்ன இங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம சொல்லுவாங்கல்ல, எங்கால போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியே எங்கால அந்த மேஜிக் சர்க்கிள் வந்து ரொம்ப நல்லா உத்து பாத்துட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏதோ ஒரு டீமான் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப ரீசெண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். வந்து நம்ம யாரு பேருனா நம்ம வந்து ஸ்காஹட் லூஃபின்னு சொன்னோன்னா எங்கால அந்த ஒட்டு இதே எல்லாம் பதட்டத்துல வந்து ஆடுறான்னு சொல்லுவாங்க. யாரா இது உண்மையிலே டிமான் ஏதோ உள்ள இருக்கு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்கல்ல. எங்கால வந்து ரோட வந்து பதட்டத்துல வந்து எங்களை எல்லாரும் தூக்கி போட்டுறான் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் கீழே விழுவாங்க சொல்லுவாங்க. பார்த்தா எங்கால நாமிய வந்து ஜோரை வந்து அப்படியே கேட்ச் பண்ணி சொல்லுவாங்களே. நல்ல வேலை இந்த இடத்துல சாஞ்சி இல்ல, சாஞ்சி இருந்தா என்ன இடத்துக்கு சொல்லுவாங்கல்ல எங்களை வயிறு வந்து செத்து போயிருப்பான் சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கு எங்கால வந்து நோஸ் கட் ஆகி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா எந்த நிகழ்வும் நடக்காம எங்கால தவிர்த்து அதுவே எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. வந்து இதுவுமே நடந்துட்டு இருக்கும்போது சொல்லலாம் அந்த ஒரு வாய்ஸ் கேக்கு வந்து இந்த ஸ்ட்ராஹட் லூஃபின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அந்த பயத்துல வந்து நடுங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அதுல இருந்து தலைவர் வந்து ஒரு என்ட்ரி யாருன்னா நம்ம வந்து ரோஜரோட லெப்ட் ஹேண்ட் சொல்லப்படுற அந்த ஸ்கூப்பர் காபான் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஆனா அவர் வந்து எல்பாஃப்ல அவருடைய பேர் என்னன்னா யாசான். அவர் வந்து என்ன நேம் மாத்தியக்காரன் தெரியல சொல்லுவாங்கல்ல. எங்கால வந்து ஒரு வயசான இதுல லுக்ல வந்து எங்கால வந்து ஒரு காட்சி அளிக்கிறாரு. வந்து தலைமறைவா இருக்காருப்பா, மரைன்ஸ் தலைமறைவா எல்பாஃப்ல இருக்காருப்பா. அவர் மரைன்ஸ்ல இருந்து தலைமறைவா இல்ல சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து இந்நேரத்துக்கு மரைனே போட்டு தள்ளிட்டு சொல்லுவாங்கல்ல. அவருக்கு வந்து முதல்ல இந்த மவுண்டைன் ஈட்டர்னு பேர் எப்படி இருந்து தெரியுமில்ல. எங்கால ஒரு மலையை வெட்டி சாட்சியவர் சொல்லுவாங்கல்ல, அவரெல்லாம் மரைன்னு சொல்லுவாங்கல்ல. எங்கால ஒரு ஆளே போதும் இந்த மரைன் போட்டு தூக்கி சாப்பிடுறது சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ரோஜரோட க்ரூ சொல்லுவாங்கல்ல. நான் வந்து ஒரு மீம் பார்த்தேன். வந்து என்ன மீம்னா சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து ராஜரு, அந்த ரேலைட்டு, நம்மால காபான் இருக்காங்கல்ல, 3 பேரு ஈமோ வந்து அட்டாக் பண்றதா இந்நேரத்துக்கு எப்பயோ ஒன் பீஸ் முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த 3 பேரும் பண்ணாம அவனுக்கு வந்து தனித்தனி வேலையை பார்த்து சொல்லுவாங்கல்ல. நம்ம காபான் வந்து ஒரு ஜெயின்ட்ட வந்து கல்யாணம் பண்ணி அதமே அவனுடைய பர்சனல் ஒர்க் நிறைய பேர் பார்த்தனால சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து நம்ம இந்த ஒன் பீஸ் வேர்ல்ட வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணாம விட்டாங்க. கிங் ராஜர் டூ சூனா போயிட்டாரு. ஸோ அதனால இப்போ ஏன்னா அந்த சமயத்துக்கு மக்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இருந்திருக்காது அந்த விஷயங்கள். அதனால அவங்க எல்லாரும் விலகி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ராங்கி. அதாவது நீங்க சொன்னா ஓகே தான், ஆனா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அந்த ரீசனா கூட இருக்கலாம். பட் நமக்கு இப்ப இந்த மங்காவை பொறுத்தவரை நமக்கு அது தேவையில்ல. இவரே வந்து ஒரு சாந்தி சிம்பு மாதிரி இவர் வந்து ஒரு வயசுக்கு ஒரு சிம்பா இருக்காரு பாவம். என்ன 20 வயசுல ஒரு குழந்தை இருக்குது, 80 வயசுல ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஜாலியா குஜாலா இருக்காப்புல. என்ன லூஃபியே கலாய்க்கிறாரு, சாஞ்சி வயசாச்சுன்னா இந்த மாதிரிதான் ஃபியூச்சர்ல இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிற அளவுக்கு கியாசான் வந்து நல்லா பேசுறாப்புல. அது வந்து ஒரு என்னால வந்து ஒரு ஏத்துக்கவே முடியாத கேரக்டர் சொல்லுவாங்களே. வந்து எப்படா சொல்லுவாங்கல்ல, மனுஷனுக்கு ஜெயின்ட்டுக்கும் காதலா சொல்லுவாங்கல்ல. இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பானே. அது லவ்வுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பாண்டுமே கிடையாதுன்னு வேற ஒரு டைலாக் வேற சொல்லுவாங்கல்ல. எங்களுக்கு வந்து ஐ எம் த மிஷனரி ஆஃப் லவ்னு சொல்றான் இது சொல்லுவாங்கல்ல.
எங்கால வந்து சாஞ்சியோட அடுத்த லெவல் சொல்லுவாங்கல்ல அவர் வந்து. பிராங்கி காதலுக்கு வயதில்லை பிராங்கி. காதலுக்கு வயதுல அதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஓகே ஒன் பீஸ் வேர்டுனாலே சொல்லுவாங்கல்ல, ஒரு வித்தியாசமான ஜந்துகள் சொல்லுவாங்கல்ல. இதுல ரேசிசம், ஹைபிரிட் எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு இங்க. ஹைபிரிட்ஸ்ல எல்லாருமே. ஆமா, சொல்ல போனா வந்து கைதோன்ற நம்ம கைதோ கேரக்டர் சொல்லுவாங்களா, அதுவே வந்து ஒரு ஹைபிரிட் சொல்லுவாங்கல்ல. ஜெயின்ட்டும் மனுஷனும் சேர்ந்ததுதான் நினைக்கிறேன் வந்து. ஏன்னா தலைவரே வந்து ஒரு ஹைபிரிட் மாதிரி தான் இருப்பான் சொல்லுவாங்கல்ல. அது போக என்ன என்ன இப்ப வந்து லூஃபி வந்து கேஸ் அண்டதான் கேக்குறாப்புல. இந்த மாதிரி இங்க சாவி எங்க இருக்குது, சாவி ஏதாவது கொடுங்க, நான் லோக்கியை விடுவிக்கணும் அப்படின்றாரு. என்ன நான் இது இப்ப லோக்கியை வந்து யாருமே இது அன்லாக் பண்ண மாட்டாங்க. இது அதே மாதிரி இப்ப லாக் பண்ணது ஷாங்க்ஸ் தான், வேற யாருமே இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கவே இல்லை. அப்புறம் ஏன் திருப்பி அந்த சாவி கேட்கற அப்படின்ற பட்சத்துல நீ இப்ப சாவி கொடுத்து ஓபன் பண்ணி நீ வந்து கெட்டவனா மாதிரி உன்னை அடிக்க வந்தா என்ன பண்ணுவேன்னா, திருப்பி நான் அடிச்சு திருப்பி அதே மாதிரி லாக்கப்போல போட்டுவேன் லூஃபி சொல்ல. அதுல இம்ப்ரெஸ் யாசான். யாசானா அவர் பேர் என்னப்பா, சூப்பர் காபான் வந்து ஒரு கேள்வி கேட்பான் வந்து, நீ எதுக்காக வந்து லோக்கிய வந்து அன்செயின் பண்ணணும்னு கேட்பான் வந்து. அவன் வந்து லூஃபி சொல்ற பதில் தான் ரொம்ப மன கஷ்டமா அதிர்ச்சியா இருக்கு சொல்லுவாங்க. மன கஷ்டம் கூட கிடையாது வந்து, நான் வந்து அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவனை அடிச்சுட்டு திருப்பி அவனை வந்து செயின்ல கட்டி போட்டுருவான்மா. இதுக்கு வந்து பரிசு மூட்டை வந்து குடஸ்ல இருந்திருக்கான்ப்பா. அதாவது நீ நினைச்ச மாதிரி அவன் நல்லவனா இல்ல, அவன் வந்து கெட்டவனா மாறிட்டானா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அந்த கேள்வி இருக்கு பிராங்கி. அதுக்குதான் வந்து நான் ஓபன் பண்ணி அவன் இது மாதிரி மாறிட்டானா திருப்பி அடிச்சு திருப்பி லாக்அப்லயே போட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அர்த்தமே அதுதான் பிராங்கி. அது வந்து எல்பாப்ல இருந்து ஒரு பெரிய கிரைம் சொல்லுவாங்கல்ல, லூஃபிக்கு இருக்க நல்ல பேரும் கெட்டு போய் சொல்லுவாங்களா, எதுக்கு தேவையில்ல. ஆனா இந்த அவனுக்கு வந்து லூஃபிக்கு வந்து தெரியாது சொல்லுவாங்கல்ல, லோக்கியே அடிச்சு காலி பண்ணாங்க சொல்லுவாங்களே. எனக்கு தெரிஞ்சு உயிரோட இருக்கானே ஒரு டவுட் தான் சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஃபர்தரா வர சாப்டர்லாம் நம்மளுக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு லோக்கி உயிரோட இருக்கிறதே கஷ்டம் சொல்லுவாங்கல்ல. எங்கால லூஃபி போய் அவனுக்கு வந்து மருந்து போடுறதான் அடுத்த சீனா காட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு அது வந்து. ஆமா, இந்த பதில்களை பார்த்து என்ன இது சூப்பர் கேபானுக்கே வந்து லைட்டா அந்த ராஜரோட ஃபீலிங் வரும். நம்ம என்ன ஆர்கியூ பண்ணாலும் லூஃபி அது காதலே வாங்க மாட்டேன், எனக்கு சாவிதான் வேணும்ன்ற அந்த ஒரு என்னன்னு சொல்றது அந்த மென்டாலிட்டில இருக்கும்போது அவனுக்கே வந்து ராஜரோட பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுவாங்க. வந்து எப்படி இருக்குன்னா வந்து, இப்ப நம்ம பிளாஷ்பேக் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அடுத்த சீன் வந்து நம்ம உசப்ட வந்து காட்டுவாங்க. அந்த ஜெயின்ஸ் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கு வந்து, இப்போ வந்து உனக்கு வந்து ராஜர் தெரியும்ல, ராஜர் இல்லாம அவன் குரூல வந்து இன்னும் வந்து ஒரு அன்டிஃபிட்டட் பைரட் இருந்தாங்க 2 பேர் வந்து. அவங்க யாருன்னா வந்து ரெயிலிட் எனக்கு தெரியும், அப்புறம் உணர்த்தவர் யாருன்னு கேட்டனா அவர் உணர்த்தவர் யாருன்னு தெரியுமா, அவர் வந்து சொல்லுவாங்கல்ல அவருடைய 2 ஆக்டர் வச்சு அந்த கோடாலியை வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு 100 பைரட் வந்து ஒரே வீசுல சொல்லுவாங்கல்ல, துண்டு துண்டா ஆக்கினாரு, அது ஒன்று கிடையாது சொல்லுவாங்கல்ல. அந்த காட்டுல இருக்கும் மொத்த மரத்தையும் வெட்டிட்டாரு, அந்த மரம் ஒன்று இல்ல ஒரு மலையே சொல்லுவாங்கல்ல, ஒரு சீவிட்டாரு சொன்னோன்னா எங்கால வந்து எல்லாம் ஒரு அதிர்ச்சியில சொல்லுவாங்க. யாரு நம்ம உசுப்பு, நானே கதை கட்டுறவன்டா இவனு, நான் கதை கட்டுறதுல உண்மையாட்டம் ஒருத்த பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு ஆச்சரியத்துல கேட்பா வந்து. ஆமா, அது போகதான் அடுத்த சீன் நம்ம கட் அவுட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கேபான் வந்து இந்த த்ரோனை நகர்த்திப்பாரு, அதுக்குள்ள ஒரு சீக்கிரட் வழி இருக்குன்னு சொல்லிட்டு வழியில கூட்டு போறாங்க. வியாபார அந்த லூஃபியோட பதில் இம்ப்ரெஸ் ஆனது மட்டும்தான் அந்த வழி காட்டுறாரு. உள்ள போய் பார்த்தாதான் நமக்கு அந்த ட்ரெஷர் உள்ள ஃபுல்லா அந்த சீக்ரெட் ரூம்ல ட்ரெஷர் நிறைய இருக்குது, அதுக்கு மத்தியில ஒரு சாவி இருக்குது. அங்கதான் வந்து அதெல்லாம் நீங்க வந்து ட்ரெஷர் கிடையாது சொல்லுவாங்களே. நாமி வந்து ஒரு சந்தோஷமா நல்ல வேலை புதையல் இருக்குன்னு அந்த இதுல போவோம். ஆனா அதுல வந்து புதையல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது வந்து, எல்லாம் ஒரு எம்பி டப்பா சொல்லுவாங்களே. அதுல வந்து எங்கால வந்து யாரு நம்ம காவான் வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவான் சொல்லுவாங்கல்ல, உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்கன்னா லூஃபி வந்து ஆச்சரியமா இருக்கு, இதுன்னா எல்லாரும் வந்து புதையல் எடுத்திருக்காங்கன்னா அந்த சாவி எடுத்து யாரும் லோக்கிக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு கேட்டவொன்னா, அப்போ வந்து எங்கால் காபான் வந்து இது உனக்கு இப்போ கூட உனக்கு புரியலையா வந்து, அப்போ வந்து இப்போ வந்து கெட்டவங்க கூட வந்து லோக்கியை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொன்னவொன்னா லைட்டா ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாங்கல்ல. அது வந்து எப்படி வரும்னா, இப்போ வந்து ராஜர் வந்து காபான்ட்டே ரியாலிட்டி சண்டை போட்டுட்டு இருப்பான் வந்து, என்ன வந்து நீ ஸ்டாப் பண்ணா உன்னுடைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்னை வந்து அடி, என்ன வந்து சொல்லுவாங்கல்ல, என்னை வந்து டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ வந்து சொல்லி புரிய வை சொல்லுவாங்கல்ல. அதே டெக்னிக்கு வந்து எங்கால இதுக்கு வந்து லூஃபிக்கு யூஸ் பண்ணாதான் கரெக்டாக சொல்லுவாங்கல்ல. எங்கால வந்து காபான் வந்து எங்கால் வீரம் படத்துல அஜித் சொல்றமே, என்னை தாண்டி இந்த கீ எறா அப்படின்னு ஒரு டயலாக்லாம் ஒரு இந்த சாய் உனக்கு என்ன தாண்டி தொர்றா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேபன் லூஃபியை பார்த்து கேட்க அங்க ஒரு ஃபைட் சீன் அடுத்த மங்கால் இருக்க போகுது.
சரி, இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி மங்கா சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்களிடமிருந்து இப்போ விடைபெறுவது உங்கள் இறைநேகர் அண்ட் ஃப்ராங்கி. பை பாய்.